வணக்கம் நண்பர்களே, நான் வெங்கடேசன். சமீபத்தில் சிடிஎஸ்சிஓ என்று சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் மற்றும் ட்ரக் கண்ட்ரோலர் டைரக்டரேட் வெஸ்ட் பெங்கால் ஆகிய இந்த இரண்டு நிறுவனங்கள் இணைந்து கல்கத்தாவில் கேர் அண்ட் கியூர் ஃபார் யூ என்ற நிறுவனத்தில் நடத்திய சோதனையில் சுமார் 6.6 கோடி ரூபாய் மதிப்புள்ள புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கான மருந்துகள் சந்தேகத்திற்குரிய மருந்துகளாகவும் போலி மருந்தாக இருக்கலாம் என்ற சந்தேகத்துடனும் கைப்பற்றியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. சமீபத்தில் கர்நாடகனுடைய சுகாதார அமைச்சர் வெளியிட்ட ஒரு அறிக்கை இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லுது. ஒன்று, பெல்லாரி மாவட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் 5 தாய்மார்கள், இளம் தாய்மார்கள் உயிரிழந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த மருந்துகளை இந்த மாநிலத்தில் பயன்படுத்தும் போது அவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இரண்டாவது, கடந்த 3 ஆண்டுகளாக செய்யப்பட்ட சோதனையில், மாதிரிகள் எடுத்து செய்யப்பட்ட சோதனைகளில் 894 மருந்து சாம்பிள்ஸ் எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணும்போது சுமார் 601 மருந்துகள் எதிர்பார்க்கக்கூடிய தரத்தில் இல்லை என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அவர் வெளியிட்டிருக்காரு. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் ரூல்ஸ் 1945, இந்த இரண்டு சட்டங்களும் இந்தியாவில் மருந்து உற்பத்தி சார்ந்து, மருந்து விற்பனை சார்ந்து பல்வேறுபட்ட வழிவகைகளை சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் வேறு ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருப்பது, பல்வேறுபட்ட போலி நிறுவனங்கள் செயல்பட்டு பல்வேறுபட்ட பாதிப்பை உருவாக்குவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்காரு. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ட்ரக் அத்தாரிட்டி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு உற்பத்திக்கோ அல்லது விற்பனைக்கோ பயன்பாட்டிற்கோ உரிய லைசன்ஸை வழங்குவதும், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களை ஆய்வு செய்வதற்கு முன்னான எல்லா வகையான அதிகாரத்தையும் அவங்க பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வேறு மாநிலங்களில் இதே போன்ற செயல்பாட்டை அவங்க செயல முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஒரு மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட தரமற்ற மருந்து வேறு மாநிலங்களில் விற்பதை தடை செய்ய முடியாத ஒரு சூழலும் உருவாகி இருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் மீது உரிய கிரிமினல் சட்ட வழக்குகளை எடுப்பதற்கு அதிக காலம் பிடிப்பதாகவும், அந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனத்தின் செயல்பாட்டை எந்த விதத்திலையுமே முடக்கி வைக்க முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கார். இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்களிலேயே ஒரு புரிதலும் தகவல் பரிமாற்றலும் இல்லாத காரணம் என்பது இது போன்ற போலி நிறுவனங்கள் செயல்படுவதற்கு மிகவும் உரிய வாய்ப்பை உருவாக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மாநிலமும் தனக்கு தேவையான மருந்துகளை அவர்களுடைய சுகாதாரத்துறைக்கு பெறும்போதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, எந்தெந்த நிறுவனங்கள் சரியான தரம் வாய்ந்த நிறுவனங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியல் அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிறதுனால எந்த நிறுவனங்கள்லாம் சப்ளை பண்ணுறேன்னு வர்றாங்களோ அவங்ககிட்டயே அவர்களை சார்ந்து ஒரு விளக்கத்தை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாகவும், அதற்கு மேல் மேல் நடவடிக்கைக்கோ இல்லை அவர்களை பற்றிய உரிய விசாரணையோ ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாக அவர் அந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிளாக் லிஸ்டட் கம்பெனிஸ், இந்தந்த கம்பெனியெல்லாம் போலி நிறுவனங்கள் தவறான மருந்துகளை உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் என்பது தொடர்ச்சியாக அப்படி என்ற பட்டியல் என்பதை நம்மளுடைய அரசாங்கத்தில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு அமைப்பை அல்லது நிறுவனத்தை தடை செய்யக்கூடிய அல்லது நிறுத்தி வைக்கக்கூடிய, தேவையான நடவடிக்கை எடுக்கும் வரை நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த அதிகாரம் மாநிலங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் எழுப்பியிருக்காரு. இது போன்ற செய்திகள் நமக்கு பல்வேறுபட்ட தகவல்களை கொடுத்தாலும் நாம் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, போலி மருந்துகள்
அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதிலிருந்து எப்படி அடையாளம் காண்பது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இது போன்ற போலி மருந்துகள் நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. போலி மருந்துகளை பெரும்பாலும் சமூக விரோதிகள் தான் இந்த செயலில் ஈடுபடுறாங்க. எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னா, பிரபலமான மருந்து நிறுவனத்தின் பெயராலேயோ இல்லை பிரபலமான மருந்து நிறுவனத்தினுடைய பிராண்ட் நேம்னாலேயோ தான் பெரும்பாலும் இது போன்ற போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்கப்படுது. பல நேரங்களில் எந்த பெயரில் மருந்து நிறுவனங்கள் அப்படிங்கிறது அதில் இருக்குதோ அந்த அப்படிப்பட்ட நிறுவனமே இருக்காத சூழ்நிலையும் பல இடங்கள் நடக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வாங்கக்கூடிய அந்த மருந்துகள் போலி மருந்தாக இருக்கிற பட்சத்தில் அதில் எந்த விதமான ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டும் ப்ராப்பராக இருக்காது. அதாவது மூலப்பொருள் பெரிய அளவில் சரியான அளவுலையோ இருக்காது. இதில் என்னெல்லாம் மருந்துக்கு பதிலாக அவங்க கலக்கிறாங்க அப்படின்னா, மக்காச்சோளத்தையோ அல்லது சுண்ணாம்பு பொடியையோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோள மாவையோ உருளைக்கிழங்கு மாவையோ கலந்து மாத்திரைகள் போட்டு செய்து விற்பதுங்கிறதும் ஒரு பக்கம் நடக்க தான் செய்யுது. தவறான மருந்துகளை கலந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக நம்ம தலைவலிக்காகவும் வலிக்காகவும் ஓடிசி ப்ராடக்டாக கிடைக்கக்கூடிய பேராசிட்டமால் டேப்லெட் நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதற்கு பதிலாக பேராசிட்டமாலுக்கு பதிலாக அதில் அமாக்சிலின் இருக்கலாம், டெட்ராசைக்ளின் இருக்கலாம். இது போன்ற வேறு மாத்திரைகள், வேறு மூலப்பொருட்கள் கலந்துருக்கலாம். அதாவது மேலே லேபிளிங்கில் இருக்கக்கூடிய மூலப்பொருள் என்பது மருந்தில் இருக்காது. அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடுகள் ஒன்று பார்த்தீங்கன்னா, 500 மில்லிகிராம் என்று மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதில் 50 மில்லிகிராம் கூட இருக்காது. அதுவும் ஒரு பிரச்சனை. அதே சமயத்தில் 50 மில்லிகிராமோ 100 மில்லிகிராமோ இருக்கக்கூடிய மருந்தினுடைய அளவில் அது அளவுக்கு அதிகமான மருந்தினுடைய அளவாகவும் இருக்கலாம். அல்லது அதில் இருக்கக்கூடிய மூலப்பொருளுக்கு பதிலாக வேறு ஒரு விஷம் வாய்ந்த ரசாயனமோ அல்லது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ரசாயனமோ அல்லது எந்த வேலையுமே செய்யாத ஒரு ரசாயனமோ கலக்கப்பட்டிருக்கலாம். இது போன்ற மாற்று அளவிலான மருந்துகள் இருக்கும்போது குறைந்த அளவாக இருக்கும்போது வேலை செய்யாது. அதிக அளவாக இருக்கும்போது அது உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்தவோ ஏதேனும் முக்கியமான நம்மளுடைய உறுப்பை பாதிக்கக்கூடிய ஏற்படுத்த வாய்ப்போ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். போலி மருந்துகள் நம்மளுடைய உடல் நலத்தை பேணுவதற்கு பதிலாக நம்மளுடைய உடலை மேலும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுமக்களுக்கு மருந்துகள் மேலும் நம்பிக்கை குறையும். மருந்தை பரிந்துரைக்கக்கூடிய மருத்துவர் மீதும் நம்பிக்கை குறையும். மருந்தை விற்பனை செய்யக்கூடிய மருந்து நிறுவனங்களோ அல்லது மருந்து ஆளுநர் மீது நம்பிக்கை குறையும். அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை குறையும். பொதுவாகவே மருத்துவத்துறை மீதான ஒரு நம்பிக்கை குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. இது போன்ற போலி மருந்துகளை சாதாரணமாக நம்ம கண்டறிய முடியுமானா கண்டறிய முடியாது. மருந்து துறைக்கே அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய அறிக்கையில இந்தியா போன்ற நாடுகளில் குறைந்தபட்சம் 10% அதாவது ஒரு 10 மருந்துக்கு ஒரு மருந்து போலி மருந்தாக இருக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் ஆமாம் போலி மருந்துகள் இருக்குது, ஆனால் அதனுடைய சதவீதம் 0.3% அளவுக்கு இருக்குது. பல்வேறுபட்ட நிறுவனங்களோ செய்தி நிறுவனங்களோ அல்லது உலக சுகாதார நிறுவனமோ சொல்லக்கூடிய அளவிலான போலி மருந்துகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புகள் சொல்றாங்க. இது போன்ற போலி மருந்துகளை சரியாக கண்டறியணும் அப்படின்னா அது ஆய்வகங்கள் கொடுத்து நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் சரியான முறையில் அதை கண்டறிய முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய சவால். சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ விஷயத்தில் நம்ம பேசியிருக்கோம். ஆனால் எப்படி தான் நம்ம இந்த போலி மருந்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு சில குறிப்புகளை நம்மளால் கவனிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய மருந்தாக இருந்தால் நம்ம அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கும் போது அடுத்தடுத்த பேட்ச் மருந்து நம்ம வாங்கி அடுத்தடுத்த காலங்களில் நம்ம பயன்படுத்தும் போது இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இருக்கக்கூடிய என்ன மாதிரியான மாற்றங்கள் மாத்திரையில் இருக்கலாம் அல்லது மாத்திரையில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்பு பேக்கிங்கில் அல்லது பாட்டில்களில் மேலே இருக்கக்கூடிய லேபிளிங்கில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் அந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மாற்றத்தையும் என்னங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்மால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னா, அளவு மாறுபடலாம், மாத்திரை மருந்துகளுடைய நிறம் மாறுபடலாம், எடை மாறுபடலாம், அல்லது உண்மையிலே இருக்கக்கூடிய நிறத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் என்பது இருக்கலாம்.
ஸ்பெல்லிங் எரர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய எழுத்து பிழைகள் நம்ம பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மருந்து அட்டையை நம்ம வாங்குகிறோம் இல்லை பாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு லேபிள்ங்கிறது இருக்கும். அந்த லேபிளில் அந்த மருந்தினுடைய பிராண்ட் நேம் இருக்கும், அதனுடைய மூலப்பொருட்கள் என்ற சொல்லப்படக்கூடிய ஜெனரிக் நேம் இருக்கும். அதே போல் அந்த நிறுவனத்தினுடைய பெயர் இருக்கும், அதனுடைய டேட், எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட் உட்பட பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த மருந்துகள் எந்த மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்படணுங்கிற ஒரு சில குறிப்புகளும் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தின் பெயர் தவறாக அச்சிடப்பட்டிருக்கலாம், அல்லது மூலப்பொருளினுடைய பெயரில் தவறான அச்சடிப்புங்கிறது இருக்கலாம். அதே போல் அதனுடைய பிராண்ட் நேம்லேயும் தவறான அச்சுங்கிறது இருக்கலாம், எழுத்து பிழைங்கிறது இருக்கலாம். இதன் மூலமாக அது ஒரு போலி மருந்து நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். அதே போல் தயாரிப்பு தேதியை நம்ம ரொம்ப குறிப்பாக பார்த்து, எக்ஸ்பைரி டேட்டையும் குறிப்பாக பார்த்து வாங்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பல மாத்திரைகள் பெரிய பாக்ஸ், காட்டன் பாக்ஸுக்குள்ளே உள்ள பிளிஸ்டர் ஸ்ட்ரிப் பேக்கிங்கு இல்லை ஸ்ட்ரிப் பேக்கிங் பல்வேறுபட்ட பேக்கிங்கில் போட்டு வச்சுருக்கும் போது மேலே இருக்கக்கூடிய பெட்டிகளில், அதாவது காட்டன் பாக்ஸை எடுத்து பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் மேனுஃபேக்சரிங் டேட்டும் இருக்கும். உள்ளே எடுத்து மருந்து மாத்திரையில் இருக்கக்கூடிய அந்த அட்டையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு, பேட்ச் நம்பர்லாம் வேறையாக இருக்கும்போது இது போலி மருந்தாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கணிக்கலாம். மருந்து மாத்திரைகளை நம்ம வாங்கும்போது மாத்திரைகள் பல நேரங்களில் விழுந்து போகிறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய கலர்லேருந்து ஒரு டிஸ்கலரைஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க, அது நடந்திருக்கலாம். சில நேரங்களில் மருந்து மாத்திரைகளில் அல்லது சிறப்பு போன்ற பொருட்களில் ஏதேனும் வேறு மாதிரியான ஸ்மெல், ரெகுலராக இருக்கக்கூடிய ஸ்மெல்லுக்கு பதிலாக வேறு மாதிரியான ஸ்மெல் இருக்கும்போதும் நம்ம போலி மருந்துங்கிறது நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியும். மருந்து நிறுவனங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய சீல் எதனாச்சும் மாறி இருக்கா அப்படிங்கிறதை நம்ம பார்த்து வாங்க முடியாது. அதில் எதனாச்சும் மாற்றம் ஏற்பட்டாலோ, இல்லை மாத்திரைகளிலும் மருந்துகளிலும் ஏதோ உடைப்பு ஏற்பட்டிருந்தாலோ, அல்லது மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் சொல்லுவாங்க, அதில் இருக்க எதுவும் விரிசல் இருக்கிறதா, இல்லை நிறத்தில் எதனாச்சும் மாற்றங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதும் பார்த்து நம்ம வாங்க வேண்டியிருக்கு. ஆனால் நம்ம எங்கே மருந்து மாத்திரைகளை வாங்கணுங்கிறது நம்ம முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம். நாம் எப்பயுமே உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட லைசன்ஸ்டு ட்ரக் ஸ்டோர்ஸில், மருந்து கடைகளில் வாங்குவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல நேரங்களில் பலர் வெப்சைட்டில் வாங்குறது, இ-காமர்ஸ் வெப்சைட்டில் வாங்குறது அப்படிங்கிறது இருந்தாலும் அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதாவது அது எல்லாமே போலி என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அது உண்மையிலேயே வெரிஃபை செஞ்சுருக்காங்களா, அது மேலே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்த பிறகே நமக்கு தெரியாத ஒரு இடங்களிலிருந்து மருந்து வாங்குவது நல்லது. அப்படி பல நேரங்களில் வாங்காமல் இருப்பது சாரச்சிறந்ததுன்னு நம்ம பார்க்கணும். சரி, இது போன்ற ஒரு பிரச்சனை இருக்குது, நான் கண்டுபிடிச்சா நான் என்ன அடுத்தது பண்ணுறது, இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக நம்மகிட்ட இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளை நாம் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக நம்ம அந்த மருந்து மேல் இருக்கக்கூடிய சந்தேகத்தையும் அதில் இருக்கக்கூடிய கவலையும் நம்ம தெரிவிக்க பட்சத்தில் அவர்கள் அதை ஆய்வு செய்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத நடவடிக்கை எடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மருந்து ஆய்வு செய்வதற்குண்டான உரிய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம இதை கொடுத்து அவர்களுடைய அட்ரஸை நம்மளால் ஒரு வெப்சைட்டில் போய் எடுத்துட முடியும், ஃபோன் நம்பரை வெப்சைட்டில் போய் எடுத்துட முடியும். எடுத்து நம்ம அவர்களை தொடர்பு கொள்ளும்போது நம்மால் உரிய நிவாரணம் பெற முடியும் அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலாக நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். இது ஓரளவுக்கு தான் இந்த செய்தியை நம்மளால் கடத்த முடியும். இது ஒரு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு எளிய வகையில் நான் இதை சொல்லுவதற்கு முயற்சி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த காணொலி கண்டிப்பாக ஏதேனும் ஒரு விதத்தில் யாரோ ஒருவருக்குனாச்சும் உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி. வெங்கடேசன்.